இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போரை தாமே தடுத்ததாக மீண்டும் பேச்சு. கிரீன்லாந்தை வசப்படுத்தும் ட்ரம்ப் திட்டத்துக்கு இரு நாட்டு பிரதமர்கள் எதிர்ப்பு. அரசியலமைப்பை ஒழித்து கட்ட பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாக குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை காக்க எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும் என ராகுல் அழைப்பு. இலங்கை வசமுள்ள மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்டகால பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரை தாம் தான் நிறுத்தியதாக மீண்டும் கூறியுள்ள அமெரிக்க அதிபர் போரின் போது 8 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. அதே சமயம் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறி இந்திய எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்தின. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த மோதல் திடீரென நிறுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையேயான போரை வர்த்தக காரணங்களை காட்டி தாம் தான் நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். அவருடைய கூற்றுக்கு இந்தியா தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இரு அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற போரை தாம் தலையிட்டு நிறுத்தியதாக மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான போரை நிறுத்தியதன் மூலம் 1 கோடி மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவித்ததாக திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். 8 போர்களை நிறுத்திய தம்மால் உக்ரைன் போரை இதுவரை நிறுத்த முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கனிம வளங்கள் செறிந்து காணப்படும் கிரீன்லாந்து தீவை வசப்படுத்தும் முனைப்புடன் உள்ள ட்ரம்ப் லூசியானா ஆளுநர் ஜெஃப் லாண்ட்ரியை சிறப்பு பிரதிநிதியாக நியமித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து தீவு தேவை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜெஃப் லாண்ட்ரியை நியமித்துள்ளதால் பெரிய மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை என்றும் எங்களது எதிர்காலத்தை நாங்களே முடிவு செய்து கொள்கிறோம் என்று டென்மார்க் பிரதமர் மெட்ரே ஃபிரெட்ரிக்சன், கிரீன்லாந்து பிரதமர் ஜென் ஃபிரெட்ரிக் நெல்சன் ஆகியோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். நாடுகளின் எல்லைகளும் இறையாண்மையும் சர்வதேச சட்டங்களால் வகுக்கப்பட்டவை என்றும் எந்த ஒரு நாட்டையும் யாரும் கைப்பற்ற முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய அரசியல் அமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்ட மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர் தலைநகர் பெர்லினில் உள்ள ஹர்டி பள்ளியில் உரையாற்றிய வீடியோவை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதில் திரு ராகுல் காந்தி பேசுகையில், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் கூட்டமைப்பை உருவாக்க முடியாமல் திணறி வந்த நிலையில் 1947ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பின் அடிப்படையில் பொருளாதார அரசியல் ரீதியான கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் இந்தியா வெற்றி கண்டதாக தெரிவித்தார். உலகில் ஜனநாயகத்தை பற்றிய பேச்சு எழுந்தால் மிகப்பெரிய சிக்கலான இந்திய ஜனநாயகத்தை புறந்தள்ளிவிட்டு பேச முடியாது என்று திரு ராகுல் காந்தி கூறினார். இந்திய அரசியலமைப்பு என்பது இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல, அது உலகத்திற்கான சொத்து என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் உலக ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்றும் பெருமை வாய்ந்த இந்திய அரசியல் சாசனத்தை அழிக்க பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனத்தை அழிப்பது என்பது மாநிலங்களுக்கு இடையேயான சமத்துவம் மற்றும் மொழிகள் மற்றும் மதங்களுக்கிடையே உள்ள சமத்துவத்தை அழிப்பது என்றும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமை உள்ளது என்ற அரசியல் சாசனத்தின் மைய கருத்தை அழிப்பது என்றும் திரு ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். பாஜக ஆட்சியில் ஜனநாயகம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளவர் தேர்தல் மோசடிகளை மட்டும் சுட்டிக்காட்டாமல் ஜனநாயகத்தை காக்க எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தன்னாட்சி அமைப்புகளை பாஜக தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் தேர்தல் நடத்தும் முறையில் அடிப்படை பிரச்சினை உள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் அனைத்தும் தனக்கே சொந்தமென பாஜக நினைப்பதாகவும் இவற்றை ஆயுதங்களாக கொண்டு அதன் அரசியல் அதிகாரத்தை கட்டி எழுப்ப முயற்சிப்பதாகவும் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று கடலுக்கு சென்ற 12 மீனவர்களை இன்று இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுபோல இலங்கை கடற்படையால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்படுவதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் இது மீனவ சமூகங்களிடையே மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்துவதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தரமான மற்றும் இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க தீர்வை எட்டுவதற்கு கூட்டு
பணிக்குழு மற்றும் மீனவர் அளவிலான பேச்சுவார்த்தையை விரைவில் நடத்துவதற்கு தூதரக நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த 248 மீன்பிடி படகுகளும் 62 மீனவர்களும் இலங்கை அரசின் வசம் உள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மேலும் நடைபெறுவதை தடுக்கவும், இலங்கை காவலில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று திரு ஜெய்சங்கரை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாஜக தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அடுத்த சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளதால் அனைத்து கட்சிகளும் அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. அதிமுக பாஜக இடையே ஏற்கனவே கூட்டணி முடிவு செய்யப்பட்டு 9 மாதங்கள் ஆன நிலையில் தமிழக பாஜக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையில் 2 இணை அமைச்சர்கள் கொண்ட குழு அண்மையில் அமைக்கப்பட்டது. இதையடுத்து இன்று சென்னை வந்த திரு பியூஷ் கோயல் தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். திரு அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. பின்னர் MRC நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் திரு பியூஷ் கோயலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சந்தித்து பேசினார். தொடர்ந்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகளுடன் திரு பழனிசாமியும் அதிமுக மூத்த தலைவர்கள் திரு KP முனுசாமி, திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு தங்கமணி, திரு வேலுமணி ஆகியோரும் ஆலோசனை நடத்தினர். 2 மணி நேரம் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திரு பியூஷ் கோயல், எடப்பாடி திரு பழனிசாமி இருவரும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தேவையான வியூகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினர். We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family. தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் NDA கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். இன்று நடைபெற்றது ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டத்தில் தொகுதி பங்கீடு குறித்தும் கூட்டணியை விரிவாக்கம் செய்வது பற்றியும் திரு O பன்னீர்செல்வம் மற்றும் திரு TTV தினகரன் ஆகியோரை கட்சியில் மீண்டும் இணைப்பது பற்றியும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 60 தொகுதிகளை பாஜக தலைவர்கள் வலியுறுத்தியதாகவும், ஆனால் கடந்த முறையை விட கூடுதலாக 3 தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் என அதிமுக தலைவர்கள் உறுதிபட கூறியதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டு 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. கூட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு ஆளுநர் திரு RN ரவியை சந்தித்து பேசிய திரு பியூஷ் கோயல் மாலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் பெரும் குளறுபடிகள் நிலவுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் முடிந்து கடந்த 19ஆம் தேதி வெளியான வரைவு பட்டியலில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வசித்து வாக்களித்து வந்த போதும் வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி மேற்கு தொகுதிக்கு உள்பட்ட 53வது வார்டில் வசிக்கும் பாலசுப்ரமணி, சுசிலா தம்பதியினர் தங்கள் குடும்பத்தில் 3 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 18 வயசுலேருந்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வயசு 45 வயசாச்சு. இந்த எந்த ஓட்டுமே மிஸ் பண்ணதில்லை. இந்த தடவை எனக்கு ஓட்டு வரல, என்ன காரணங்கிறது தெரில. நாங்களும் போய் பூத்தில் எல்லாம் கேட்டு பார்த்தோம். திருப்பி ஃபார்ம்லாம் வாங்கி ஃபில்லோ பண்ணி கொடுத்தேன். எங்களுக்கு திரும்பி எல்லாத்துக்கும் வந்திருக்கு. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வரல. சிவகங்கை மாவட்டம் மருதுபாண்டியர் நகரில் ஒரே வாக்குச்சாவடி பகுதியில் வசித்தவர்களில் சுமார் 300 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. குடியிருப்பு கட்டடம் சேதமானதால் அருகே உள்ள பகுதிகளுக்கு இடம் மாறிய நிலையில் உரிய விளக்கம் தராமல் தங்களது பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். அடையாளம் காணப்படாத வாக்காளர்கள்னா அவங்களை எப்படி அதை என்ன பண்ண போகிறாங்க, எதுக்காக, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது அந்த வீடுகள், அந்த குடியிருப்பு அரசு குடியிருப்பு இடிக்கிறதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதில் இல்லைன்னு அப்போ அதை போன வாக்காளர்கள் கூட எங்கேயும் கொண்டு சேர்த்துட்டாங்களா, இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த இதுகளெல்லாம் சரியான ஒரு முறையான ஒரு பதில் இல்லை. முறைப்படி நிரப்பி கொடுத்த SIR ஃபார்மு, அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தது எல்லாமே இங்கே இருக்கும்போது இது எந்த முறையில் தவற விடுறாங்க, இல்லை எந்த மாதிரி பேரை நீக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் மக்களுக்கு கண்டிப்பான முறையில் விலக்கி சொல்லணும். இது ரொம்ப எங்களுக்கு சங்கடமாக இருக்குது.
நெல்லை மாவட்டம் கரையிருப்பு RS நகர் ஒரே வாக்குச்சாவடி மையத்தில் 119 பேர் இறந்துவிட்டதாக கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்ததாக சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு கொடூரமான விஷயமா இருக்கு. எப்போ இறந்தாங்க? அப்படி இறந்தாலும் ஒரே நேரத்தில் இறந்துருப்பாங்களா சொல்லுங்க? இது 10 வருஷமா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அதனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு நிச்சயமாக சொல்கிறேன், இது சரியான முறையல்ல. அரசு, மத்திய அரசாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த SIR பணியை வந்து அது முறையாக அமல்படுத்தினா நிச்சயமாக நல்லாயிருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்கு உள்பட்ட கணவாய்ப்பட்டி ஊராட்சி 5வது வார்டில் 20 ஆண்டுகளாக வாக்கு செலுத்தி வந்த தம்பதியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் ஜனவரி 18ஆம் தேதி வரை பண்டிகை நாட்கள் நீங்கலாக அனைத்து நாட்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் மேற்கொள்வதற்கான படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1,53,000 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் அளித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் குன்னூரில் உறைபனியின் தாக்கம் உச்சத்தை எட்டியுள்ளது. உதகையில் அதிகாலை நேரங்களில் கொட்டும் உறைபனி காரணமாக வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே செல்வதால் குட்டி காஷ்மீராக மாறியுள்ளது. குறிப்பாக காலை 8 மணி வரை தலைக்குந்தா, காந்தல், கேத்தி, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் புல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள், வேலிகள் உள்ளிட்ட அனைத்தும் பனியால் மூடப்பட்டு வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இப்போ தலைக்குந்தா வந்து நியூஸில், சோஷியல் மீடியாலெலாம் பார்த்தோம். ஸோ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்தோம். நாங்கள் 2 மணிக்கு நைட்டு கிளம்பி வந்தோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 6 மணிக்கு வந்தோம். இருட்டாக தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ. எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மினி காஷ்மீர் ஃபீல் தருது. குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் உறைபனியின் தாக்கம் அதிகரித்து வருவதால் தேயிலை செடிகள் கருகத் தொடங்கியுள்ளன. எனவே எஞ்சிய தேயிலைகளை பறிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். வரி செலுத்துவோரின் சமூக வலைதள கணக்குகள், மின்னஞ்சல் உள்ளிட்டவற்றை ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்வார்கள் என்ற தகவல் உண்மையல்ல என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மின்னஞ்சல்களை ஆராயக்கூடிய அதிகாரம் வருமான வரித்துறைக்கு இல்லை என்று நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 1961ஆம் ஆண்டு சட்டப்படி கருப்பு பணம், பெருமளவில் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட குற்றங்கள் நடந்திருப்பின் உரிய அனுமதி பெற்றே தனிப்பட்ட வலைதள கணக்குகளை ஆராய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகத்தவரின் பசிப்பிணி போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தமிழ்நாடு தொடர்ந்து சாதனை புரிவதாக அவர் பதிவிட்டுள்ளார். உழவர் நலனை காக்கும் திராவிட மாடலின் சாதனைகள் தொடரும், உழவர் வாழ்வு செழிக்கும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்னல்களையும் இயற்கை சோதனைகளையும் தாண்டி அர்ப்பணிப்புடன் உழைக்கும் விவசாயிகளின் தியாகம் அளவிட முடியாதது என்று கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, விவசாயிகளின் நலன், பாதுகாப்பு, எதிர்காலம் ஆகியவற்றை உறுதி செய்வதே தேசத்தின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை என தெரிவித்துள்ளார். ரூபாய் நோட்டுகளிலிருந்து மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை அகற்ற மத்திய பாஜக அரசு திட்டமிட்டுள்ளதாக கேரளாவைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்துள்ளதாகவும், காந்தி படத்திற்கு பதிலாக பாரத மாதா புகைப்படத்துடன் இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் சின்னங்களை அச்சிட அரசு திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10% வரை MP மற்றும் MLAக்கள் கமிஷன் பெறுவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மஞ்சி கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 5 கோடி ரூபாய் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்று கூறியுள்ள அவர், தாமும் அதுபோல சம்பாதித்து 40 லட்சம் ரூபாய் வரை கட்சி நிதிக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். திரு நிதிஷ்குமார் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ள தனது மகனிடம் கமிஷன் வாங்கும்படி அறிவுறுத்தியதாகவும் திரு ஜிதன் ராம் மஞ்சி கூறியுள்ளது பாஜகவுக்கும் திரு நிதிஷ்குமாருக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு இன்று நிறைவடையும் நிலையில் அரையாண்டு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை முதல் வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் பாதுகாப்பு கருதி மாணவர்களை நீர்நிலைகளில் குளிப்பதற்கு பெற்றோர் அனுமதிக்க வேண்டாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சி தொடர்வது உறுதி என மக்களவை உறுப்பினரும் திமுக மகளிரணி செயலாளருமான திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார்.
கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்துறையினர், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடம் கருத்து கேட்கப்பட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றார். அது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகவும் மக்களின் எதிர்பார்ப்பை சொல்வதாகவும் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாக திருமதி கனிமொழி தெரிவித்தார். முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம். அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சேலத்தில் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டம் பாமக பொதுக்குழு கூட்டம் அல்ல என்றும், அதில் எடுக்கப்படும் முடிவுகள் பாமகவை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்றும் திரு அன்புமணி அறிவித்துள்ளார். அவரது தலைமையிலான பாமக தலைமை அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில், பாமக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு கட்சி தலைவராக உள்ள திரு அன்புமணியை தவிர யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும், பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு என்ற பெயரில் சேலத்தில் சட்டவிரோதமாக கூட்டம் நடத்துவது பற்றி தேர்தல் ஆணையத்திடம் முறையாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு திரு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்துக்கு 304 மீட்டர் நீளம் கொண்ட பெரிய வகை சரக்கு கப்பல் முதல் முறையாக வருகை தந்தது. பெரிய சரக்கு கப்பல்களை கையாளும் வகையில் வஉசி துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2022ஆம் ஆண்டு மே மாதம் 299.50 மீட்டர் நீளம் கொண்ட MV-MSC பெட்ரா என்ற சரக்கு கப்பல் வந்தது சாதனையாக கருதப்பட்டது. அதை விஞ்சும் வகையில் தற்போது 304 மீட்டர் நீளம் 40 மீட்டர் அகலம் கொண்ட MV-MSC மைக்கேலா என்ற கப்பல் வந்துள்ளது. வரும் ஜனவரி 5 அல்லது 6ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவதற்கான வேட்டி சேலைகள் 20 ஆண்டுகளில் முதல் முறையாக டிசம்பர் மாதமே கடந்த 15ஆம் தேதி வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை அண்ணா நகரில் வேலுநாச்சியார் பாலம் அருகே ராட்சத குடிநீர் குழாய் அதிக அழுத்தம் காரணமாக திடீரென உடைந்ததால் பல அடி உயரத்துக்கு தண்ணீர் பீச்சி அடித்தது. இதனால் சாலையில் ஆறு போல குடிநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தகவல் கிடைத்ததை அடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் வால்வை அடைத்து 2.5 மணி நேரத்தில் வேறொரு குழாயை பொருத்தி உடைப்பை சரி செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கவர்கல் எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள இயற்கை காட்சி முனை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி கடைகளை யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. உணவு பண்டங்களை சாப்பிட யானைகள் முயன்ற போது கடைகள் சாய்க்கப்பட்டன. பாதுகாக்கப்பட்ட காப்புக்காட்டு பகுதி அருகே நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கடைகளை உடனடியாக காலி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்கள் தொழிலாளர் உரிமைகளை பறிப்பதாக கண்டனம் தெரிவித்து கோவை மற்றும் தஞ்சையில் மறியல் நடத்திய CITU தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தை முற்றுகையிடச் சென்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட தலைநகரங்களில் CITU சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பாரம்பரிய கால்நடை சந்தை பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் களை கட்டியது. கன்றுக்குட்டிகள் 5000 முதல் 8000 ரூபாய் வரையும், பசுக்கள் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரையும் விற்கப்பட்டன. காளைகள் 30,000 முதல் 60,000 ரூபாய் வரை விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் திரும்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பாம்புகோவில் கிராமத்தில் நடைபெற்ற செவ்வாய்க்கிழமை ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் 10,000, 15,000, 20,000 ரூபாய் என தரம் பிரித்து விற்கப்பட்டன. 2 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 43 புள்ளிகள் குறைந்து 85,524 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 5 புள்ளிகள் அதிகரித்து 26,177 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து 1,02,160 ரூபாயாகவும், 1 கிராம் 12,770 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 234 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போரை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இந்திய அரசியலமைப்பை முற்றிலும் ஒழித்து கட்ட மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன.
மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.